வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஆடுகளத்தின் முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம். சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். இது மிக நீண்ட காலமாக அனைவரும் வைத்த கோரிக்கை. எலெக்ஷனுக்காக மட்டுமல்ல, மற்ற விஷயங்கள்லேயும் அவர் நடந்து கொண்ட விதம் மிக மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்தது, பிஜேபி போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் பேசின வீடியோவை யூடியூப்பில் போடுறாங்க. அந்த யூடியூப்பில் எந்தெந்த யூடியூப்பில் போட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு சம்மன் கொடுத்து சவுக்கு சங்கர் வீடியோவை போடக்கூடாது. சுதந்திர நாட்டில் இருந்து ஜனநாயக நாட்டில் ஆர்டிக்கல் 19ங்கிறது பேச்சு சுதந்திரம். ஒருத்தர் இதை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்குது? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? கமிஷனராக இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேணாமா? எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. யூடியூப்லாம் நிறைய பேர் அந்த வீடியோக்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சேனல் 1-2 இருக்குது, இளைய பாரதம் உங்க மாதிரி, அவங்கெல்லாம் முடியாதுன்னு எடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த புகாரெல்லாம் அங்கே போய் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பல புகார்கள் அவர் மேலே போயிருக்கு. இதெல்லாம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை நான் விசாரித்து, ஆமாம் அவர் தவறாக நடக்கிறார், ஒருதலை பட்சமாக நடக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒருதலை பட்சமாக நடந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா? என்கிட்டே ஒரு வழக்கு வந்தது. ஒரு வழக்கறிஞர் வந்தார், சாமின்னு சொல்லி. அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கார். அவர் என்கிட்ட வந்தார். அவரே வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில். என்ன சார்னு, எனக்கு மிகப்பெரிய அநீதி நடந்து விட்டது அப்படின்னாரு. என்னன்னா, கமிஷனர் அருண் வந்து என்னை கொண்டு இருப்பார் யாரும், என்ன நடந்தது அப்படின்னு. கமிஷனர் அருண் சில தவறுகள் பண்ணார். அதை மனித உரிமை ஆணையத்துக்கு நான் புகாரை அனுப்பினேன். உடனே என்னை கைது பண்ண சொன்னார். ஒரு போலீஸ்காரங்க வந்து வீட்டில் வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி 2 நாள் என்னை அடையாறில் ஒரு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே வச்சு 2-3 பேர் என்னை அடின்னு அடித்து நான் செத்துருப்பேன். அந்தளவுக்கு என்னை போட்டு 2 நாளாக கையெல்லாம் கட்டி இது பண்ணிட்டாங்க. என்னால் சொன்னேன், நம்பவே முடியலை. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு கமிஷனருக்கு இவ்வளோ அதிகாரமாக என்ன சொல்கிறீங்கன்னா? ஆமாம், அடையார் பங்களா, எந்த பங்களாவில் என்னை வச்சு அடித்தாங்கன்னு காமிக்கிறேன். நானும் செத்து போயிருப்பேன். அவர் சொன்னார், இப்போ ஃபெலிக்ஸு அந்த உங்களை மாதிரி என்னையும் கொண்டு இருப்பாங்க. இப்படி வந்து இதை மீறி என்னை கமிஷனர்னு அடிச்சுட்டு என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. ஜெயிலு உள்ளே அவங்க ஆளுங்கள்கிட்ட சொல்லி ஜெயில் உள்ளே என்னை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. என் ஒரு ஆளால் இதை ஒன்றும் பண்ண முடியலை. நீங்கள் ஏதாச்சும் எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு வந்தார். இது நடந்த கதை. அந்த சாமிங்கிற ஒரு அட்வொகேட்டு இன்னும் இருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு வயசு 35 வயசு, எனக்கு கொஞ்சம் அதிக வயசாக இருந்தால் நான் செத்துருப்பேன். நானும் ஒரு நம்ம அஜித்குமார் மாதிரி ஆகியிருப்பேன். நானும் இந்த ஃபெலிக்ஸு ஜெயராஜ் மாதிரி ஆகியிருப்பேன். எனக்கு பிள்ளை குட்டிங்க இருக்க, மனைவி இருக்குது. நான் செத்துருந்தால் என் குடும்பம் என்ன இருக்கும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவர் வந்து தப்பான முறையில் சிலவங்களை வந்து கைது செஞ்சு அடித்தார். அதுக்கு மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் செஞ்சது தப்பா? மனித உரிமை ஆணையங்கிறது எதுக்கு வச்சுருக்காங்க? தவறு நடந்தால் காவல்துறை புகார் கொடுக்கத்தானே. அப்போ புகார் கொடுத்தவங்கன்னா அடித்து கொண்டுருவாங்களா அப்படின்னு அவர் உடம்புல அவ்வளோ காயம். ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்கே கேவலம். யார் நீங்கள்லாம் முதலமைச்சராக இருந்தது அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய கருப்பு புல். நீங்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு அடிச்சுக்கு இது பண்ணுறாங்க. தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. நீங்கள்லாம் ஒரு முதலமைச்சராக. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சில சட்ட இதுங்களை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரி, இது முடிஞ்சது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் பெண், 20 வயசு பெண், அவங்க பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அங்கே படிக்க வச்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு காதலன் இருக்கான். தப்பு என்ன? அவர்கள் அந்த இதில் வந்து அண்ணா நகர் அந்த இதுக்குள்ளே, கேம்பஸ் உள்ள அந்த இவங்களுக்குள்ளே எல்லைக்குள் நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை சேர்ந்த இளைஞரணி அந்த சைதாப்பேட்டை பேருந்து சேர்ந்தவன் உள்ளே வரான். உள்ளே வந்து அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அவன் ஃபோனும் பண்ணுறான்.
ஃபோனில் யார்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பேசி சார்னு பேசுகிறான். இந்த பெண்ணை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதா அந்த பெண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா, அழுதுட்டு. கடைசி முடிச்சுட்டு போகிறான். அந்த பெண்ணு வந்து கல்லூரியில் சொல்கிறாங்க, கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இது ஒரு புகாராக கொடுங்கன்னு காவல்துறைக்கு கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கப்பட்டது. புகார் கொடுத்த மறுநாளே இந்த அவரை கமிஷனர் அவருன்னு என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு இவர் அவரை வந்து இது பண்ணாங்களே, பாலியல் பலாத்காரம் கொடுத்தாரு, அவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசணுன்னு சொன்னது பொய்ங்கிறார். ஏன்னா அது ஃப்ளைட் மோடில் இருந்ததான். நம்ம ஃபோனில் ஃப்ளைட் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்த காலும் வராது, எந்த காலும் போகாது. அது ஃப்ளைட் மோடு. ஒரு கமிஷனர் சொல்கிறார் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்ததுன்னு. குற்றவாளிக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட 20 வயது இளம் பெண்ணுக்கு எதிராக நீங்கள்லாம் பெண் குழந்தைகளை வச்சுருந்தா தெரியும். அந்த பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலை நிச்சயம் வந்ததுன்னா தான் நீங்கள்லாம் திருந்துவீங்க அப்படின்னு பேசினார். பேசணுன்னு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வாரத்தில் ஃப்ளைட்டு மோடில் வச்சுருந்தா கால், அதாவது உங்களுக்கு எந்த காலும் வராது எந்த காலும் போகாதுன்னு சொல்வது பொய். வாட்ஸ்அப் கால் போகும், வாட்ஸ்அப் இது போகும். அப்போ இந்த ஞானசேகரங்கிறவன் வாட்ஸ்அப் காலில் இன்னொருத்தர்கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்பு ஃப்ளைட் மோடில் அந்த ஃபோனை வச்சு வாட்ஸ்அப் காலில் நானே ஃபோன் பண்ணி எனக்கு பேட்டி கொடுத்தவங்ககிட்ட நான் பேசினேன். பதிலே இல்லை. அப்போ குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஏன்னா அந்த வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், இளைஞரணியில் தான் இருந்தான். அவனுக்கு வந்து மா சுப்பிரமணியம் நெருக்கமானார். அவன் சார்னு பேசினது யாருன்னு இன்னைக்கு வர வெளியில் வரல, மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மீறல் இல்லையா? மனசாட்சி வேணாமா? இந்த மாதிரி இந்த இதுவும் தவறான முறையில் இது பண்ணி பயன்படுத்தினார். அதுக்கடுத்தது என்கவுண்டர். ஆம்ஸ்ட்ராங்குங்கிறவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்டவர்களை பிடிச்சாச்சு. அதில் திருவேங்கடம் அப்படிங்கிறவன் தான் கூட்டத்துக்கு தலைவன். அவன் கூலிப்படை தலைவன். அவங்கிட்ட சில அரசியல்வாதிகள் வந்து அவங்க இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல சொல்லி அரசியல்வாதிகள் தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த திருவேங்கடத்துக்குத்தான் அந்த இதை செய்ய சொன்ன அரசியல்வாதிகள் தெரியும்னு தெரிஞ்ச உடனே அந்த திருவேங்கடத்தை பிடிச்சி இதில் வச்சுருந்தப்போ காவல்துறை லாக்கப்பில் வச்சு இல்லை என்கவுண்டரில் சுடுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தப்பு செய்த அரசியல்வாதிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே சுட்டிருக்காரு. அப்போ அந்த அரசியல்வாதிகள் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பின்னணியில் இருந்த அரசியல்வாதிகள் வந்து பிடிபடாமல் போயிட்டாங்களே. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் இருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவுக்கு தான் அதில் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த வரை கொன்னது மூலம் அவங்க ஒருவேளை அவங்களுக்கு அதில் சம்பந்தம் இருந்திருந்தால் அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு இதை வந்துக்கிட்டு ஒரு அரசு அதிகாரி வந்து காவல்துறை அதிகாரி நிச்சயம் செஞ்சதா சரித்திரமே இல்லை. இப்படி இந்த மாதிரி பண்ணுனா எப்படி? இப்படி ஒரு எலெக்ஷனை விடுங்க, எலெக்ஷனில் இவங்களுக்கு மாற்றினதுங்கிறது விடுங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் மாற்றாமல் இருந்திருந்தால் ஸ்டாலின் எவ்வளவு நாள் ஆனாலும் மாற்றி இருக்க மாட்டார். மனசாட்சி இல்லாத மனிதர். இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனிதரை நான் இந்திய அரசியலில் கண்டதே இல்லை. என்னுடைய இவ்வளவு அனுபவத்தில் மனசாட்சி உறுத்த வேணாமா? ஒரு கொலைக்கு வந்து உடந்தையாக இருந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு வந்தாலே தூக்கி போடணுமே. ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க? கற்றுக்கங்க. ஏன் நீங்கள் நான் ஜெயலலிதாவை குருவாயத்து கற்றுக்கங்க. உங்கள் அப்பாவை குருவாய், உங்கள் அப்பா கூட அப்படி இல்லை. உங்கள் அப்பா கொஞ்சம் பார்ப்பார், மனசாட்சிங்கிறது கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு துளி கூட மனசாட்சி இல்லையே. இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் பதவியில் வச்சுருக்கலாமா? இல்லை அவர்களுக்கு வந்து தண்டனைங்கிறது இல்லையா? அதனால் எலெக்ஷனுக்காக மாற்றினதுக்காக நான் சொல்லலை. இவர் வந்து இப்போ அவர் இப்போ என்னுடைய வழக்கில் என்ன கைது செஞ்சாங்களே, அந்த வழக்கில் கீழே இருக்கும் அதிகாரிகள் தப்பு பண்ணாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அனுப்புகிறேன் பெட்டிஷனை. திருப்பி அனுப்புகிறாரு, ரிஃப்யூஸ்டு. சிரிக்கிறாங்க ஜட்ஜுங்கெல்லாம் ஹைகோர்ட்டில். இப்படி ஒரு அதிகாரியா? ஒரு புகாரை கொடுக்க வந்ததை நீ வாங்கிக்கிட்டு செய்யாமல் விட்டாலும் பரவாயில்ல, திருப்பி அனுப்புனேன். வாங்க மாட்டேன்னா எங்கள் சரித்திர இதில் மாதிரி பார்த்ததே இல்லைங்க. இவரை மாற்றணும்னு நேற்று போய் மனு கொடுத்தவங்களில் முன்னாள் டிஜிபி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பாலச்சந்திரன். அவரே போய் கொடுத்துருக்காரு. 80 வயசுக்கு மேலே ஆச்சு. அவரே போய் இவரை மாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கருப்பு ஆடுகள். இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது. சமுதாயம் கெட்டு போயிடும். யாருக்கு நீதி கிடைக்காது.
காவல்துறை வந்து ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நியாயமாக இவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போகணும். அந்த சட்ட ரீதியாக இப்போ நான் எடுத்தேன்னா இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். காவல்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கியிருக்காங்க. எத்தனை அஜித்குமாரை கொண்டு வாங்க தெரியுமா அவங்கெல்லாம்? எத்தனை ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் மாதிரி ஆளுக்களை கொள்ளுவாங்க அவங்க இருந்தால். கொலையாளிக்கு துணையாக போகிறார்கள். அதனால தான் நாங்கள் எழுதணும் அவரை மாற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷனுங்கிறது வேறு. இப்படிப்பட்ட அதிகாரிகள் பதவியில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது, மனசாட்சியே இல்லாதவங்க. அந்த இவர் டேவிட்சன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தார். அவரை மாற்றணும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு நான் எப்போ எழுதுனேன்னு கேட்டேன். அவர் ஒருதலைபட்சமானவர்னு என்னை கைது செய்கிறாங்க. எதுக்கு கைது செய்கிறாங்க? அந்த டேவிட்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து டிஜிபியில் பணி மூப்பு அடிப்படையில் சீனியர் ஆஃபீஸர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கணும். இவங்கெல்லாம் ஜூனியரு. இவங்க ஒரு அணி அமைச்சுக்கிட்டு அவர்களை பழி வாங்குகிறார்கள். இதே சந்தீப் ராத்தோருக்காகத்தான் கேசம் போட்டான். சந்தீப் ராத்தோர், சீமா அகர்வால், ராஜீவ்குமார், இவங்க தான் சீனியர். அதுக்காக தானே நான் வழக்கு போட்டேன். கைது பண்ணீங்க. கைதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. நான் ஒரு யூனியனிஸ்ட். எத்தனையோ போராட்டங்களில், காவல்துறையிலேயே போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். ஜெயலலிதா அவர்களுடைய மோதி இருக்கேன். என்னை கைது பண்ண சொல்லி ஜெயலலிதா அவர்கள் உடனே கைது பண்ணுங்கன்னாங்க. அப்போ டிஜிபியாக இருந்த ஸ்ரீபால், அவர் நல்ல மனிதர், நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் ஒரு ஜெயின் இதத்தை சேர்ந்தவன், நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், அவரை பண்ண மாட்டேன், நல்ல மனிதர்னார். அப்படி இருந்த அதிகாரிகள் பற்றியில் ஆள் தெரியுதாயா உங்களுக்கு எல்லாம்? யாரை கைது பண்ணணும்னு தெரியுதா? அப்படிப்பட்டு என்னை கைது பண்ணி கொண்டு போனாங்களே. நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எனக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு அவங்களா நினச்சி வேறு அதிகாரிகள் எல்லாம் போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்த உடனே ஜெயிலுக்குள்ளே அவங்க சொன்ன உடனே அவங்க சொன்னது, டேவிட்சன் ஆசீர்வாதம் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், இவருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று. அதனால் எங்களுக்கு செய்ய முடியாது. நான் என்னையா தீவிரவாதியா? நான் என்ன கொலை பண்ணிட்டாயா ஜெயிலுக்கு போனேன்? இல்லை இதுங்களை கடத்திட்டு இதுங்களை வந்து போதை மருந்தை கடத்திட்டு ஜெயிலுக்கு போனேன்னா? எனக்கு நல்ல சாப்பாடு கூட கொடுக்கக்கூடாதுன்னு டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னு அங்கே உள்ளவங்க சொல்லும்போது இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனுஷங்க? இவங்களுக்கு கையிலெல்லாம் பதவி இருக்கலாமா? அதனால தான் எழுதினேன். எலெக்ஷனுங்கிறது வேறு, இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதினேன். அவரையும் மாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி கதி என்ன தெரியுமா? துடிதுடித்து போய்விட்டது இந்த சமூக விரோத கூட்டம். எப்படி மாற்றினாங்க டேவிட்சனை லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து. ஏன் மாற்றக்கூடாதா? ஆமாம், KN எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. இடி ஹைகோர்ட்டு எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்களே. இவர் இருந்தால் தானே எங்களுக்கு சாதகமாக எஃப்ஐஆர் போட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து மாற்றினது தப்புன்னு சொல்லி TR பாலு கடிதம் எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு நேராக போய் இன்றைக்கி ரத்து பண்ணிட்டாங்க. திருப்பி டேவிட்சன் ஆசீர்வாதத்தையே லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இன்னமே KN வந்து எஃப்ஐஆர் போடவே முடியாது. இந்த திருட்டு கூட்டம் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார்கள் பாருங்கள். இப்போ இவரையும் தலைமைச் செயலாளரையும் கேன்சல் பண்ணுங்கிறான். தலைமைச் செயலாளர் சீஃப் சாருக்கு. ஏன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா தில்லுமுள்ளு பண்ணணும், காவல்துறை கையில் இருக்கணும். தலைமைச் செயலாளர் இருந்தால் தான் பண்ணணும். நீங்கள் தலைமைச் செயலாளரை திரும்பி மாற்றுங்கய்யா. அந்த தலைமைச் செயலாளர் உங்களுக்கு பண்ணிடுறாரான்னு பார்ப்போம். அவரை வீட்டுக்கு அனுப்புவோம். உங்களுக்கு ஆதரவாக அவர் பண்ணுனா நியாயம் இல்லை. இத்தனை பேர் எலெக்ஷனில் நிற்பான், இத்தனை மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, குறுக்கு வழியில் கோல்மால் பண்ணி வந்துடலான்னு பார்க்குறீங்களா? இப்போ இதை இது பண்ணி திருப்பி டேவிட்சன் ஆசீர்வாதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே போட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கமும் இவர்களுக்கு துணையாக இருக்குதுன்னு தானே இருக்கும். இனி வந்து KN ஜெயிலுக்கே போக மாட்டார், எஃப்ஐஆரை போட மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு தைரியமான முதலமைச்சர் வந்த உடனே அத்தனை பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பினான். எங்கள் கையில் பதவி இல்லை, எனக்கு அட்வைசர் இது கொடுத்தீங்கனாலே ஒவ்வொருத்தனையும் எப்படி உள்ள தண்டனம் திரும்பி வராத மாதிரின்னு நான் சொல்கிறேன். இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதனால் அருண் அது இது பண்ணதுக்கு அருண் மாற்றப்பட்டது எலெக்ஷனுக்காக மட்டுமில்லை. அவர் எந்த நேரத்திலும் ஒரு உயர் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர். தவறான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அதனால் அது அந்த அந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு மறுபடியும் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏற்கனவே மாற்றப்பட்ட டேவிட்சன் ஆசீர்வாதத்தை, திமுகவின் வலதுகரமான டேவிட்சன் ஆசீர்வாதத்தை திரும்ப அதே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டு KN காப்பாற்றுவதற்கு தேர்தல் கமிஷன் உடந்தையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல்கட்ட கருத்து. மாவட்ட இவங்களை மாற்றிருக்காங்க, உள்துறை செயலாளர். ஆனால்
இந்த திருட்டு கூட்டத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மாதிரி போட்ட மாறுதலை ரத்து செய்திருக்கிறார்கள். கேவலமான விஷயம். பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? இவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், எப்படியா மாற்றுனீங்கன்னு கேளுங்க, எப்படியா ரத்து பண்ணீங்கன்னு கேளுங்க. இனி எல்லா இதுவும் நடக்குமே. 1020 கோடியை லஞ்சத்தை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ணிட்டு அவர்களுக்கு கைது செய்ய முடியவில்லை. இந்த நாட்டில் சமூக விரோத கும்பல் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது கேவலமான விஷயம் அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் கனவு காண்கிறார். அவர் தாங்க நாட்டு நடப்பே தெரியல. 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவார். அவ்வளோ வரவேற்பு இருக்கான். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதியில் இன்றைக்கி வந்தப்போ மக்கள் தந்த எழுச்சியை பார்த்தா 234 வந்துடும் போல இருக்கு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு. பேரை சொன்னாலே எப்படி பேசுகிறாங்கன்னு பாரு. இளைஞர்களிலிருந்து பெண்கள்லேருந்து எல்லா பேரும் வயதானவர்களிலிருந்து இந்த ஆட்சி தொலையணும், இவர்கள் தொலையணும் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, எல்லா பேரும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் சொல்கிறாரு, நான் 234 தொகுதியில் ஜெயிச்சிருவோம். எப்படி கனவு காண்கிறாருன்னா, எப்படி கனவு காண்கிறாருன்னு தெரியல. கள நிலவரம் தெரியணும்ல. களத்துக்கு போனால் தானே நிலவரம் தெரியும். மெட்ரோ ரயிலில் ஏறிக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு வாக்கிங் முடிச்சுட்டு டெய்லி வந்தால் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 234 தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் ஆளுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, தலைவர் நிச்சயம் ஜெயிச்சிடலாம்பாங்க. அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. போங்க, நீங்கள் போகிற இடத்துல கூட்டம் எவ்வளோ கூடுதுன்னு பாருங்கள், கூட்டத்தில் என்ன கோஷம் போடுறான்னு பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்கள் பையன் போயிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெக்கமான விஷயம், ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன காமெடி பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எடப்பாடி அந்த இவங்க சசிகலா காலில் விழுந்தாங்களாம், அதை பெரிய ஃபோட்டோ எடுத்து அங்கே காமிக்கிறாரு. போகிற இடத்துல 500 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவனெல்லாம் கை தட்டுறான், விசில் அடிக்கிறான். இந்த பாரு, இந்த ஃபோட்டோ நான் காட்டலை, கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, நீ கார்பெட்டு நினச்சிக்காதீங்க. உடனே அதை பெருசாக ஏற்றுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. உதயநிதிக்கு தான் சொல்கிறேன், அந்த அவர் வந்து சசிகலா காலில் விழுந்ததை பெரிய ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறீங்களே. நீங்கள் ஒரு சினிமா நடிகையோட பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சுற்றுனீங்க, கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. உங்கள் பெரிய பையனுக்கே 20 வயசு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சினிமா நடிகையை கூட்டிகிட்டு போய் அப்போ தம்பதி மாதிரி சாமி கும்பிட்ட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அடுக்கவா? பெரிய பெரிய ஃபோட்டோ இருக்குது. எடப்பாடிக்கு அந்த ஃபோட்டோ பெருசாக்கி நீங்கள் போய் காமிங்க, இந்த பாருங்கள் சினிமா நடிகையோட பழனி கோயில். அந்த இடமா கிடைக்கல, காதலியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கோயில் தான் கிடைச்சதா? அங்கே போய் பண்ணீங்க. அந்த ஃபோட்டோவை போட சொன்னேன். ஒரு நடிகை புஸ்தகம் எழுதியிருக்காங்க உங்களை பற்றி, சிகரெட்டு இதில் என்ன சுட்டாங்கன்னு. அதெல்லாம் பெருசாக்கி அந்த புஸ்தகத்தை வந்து பெருசாக்கி எல்லாத்தையும் காமிக்க சொல்லவா? நடிகை ஸ்ரீரெட்டி என்னென்ன சொன்னாங்கங்கிறது அப்படியே இது படம் போட்டு பெருசாக்கி போகிற இடத்துலாம் காமிக்க சொல்லவா? யோகியரா நீங்கள்? உத்தமரா? மற்றவங்க காலில் விழுந்தது சொல்கிறீங்களே, நீங்கள் யார் யார் காலில் விழுந்தீங்க? அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தேன்னா நாரி போகுமா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு, ஏன் இதே எடப்பாடி கேட்டார்ல, பாலிடால் குடிச்சிங்க அப்படின்னு கேட்டார்ல. நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உங்கள் இதில் குழாயெல்லாம் சரியான ஃபோட்டோவை போட்டாங்க இன்டர்நெட்டில். அந்த ஃபோட்டோவை பெருசாக்கி, இந்த பாருங்க பாலிடால் குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில்னு அதை பெருசாக்கி காமிக்க சொல்லவா? யோகியர் மாதிரி பேசாதீங்க உதயநிதி. நீ அரசியல் இது போனீங்கன்னா என்ன செய்வீங்க? நாட்டு மக்களுக்கு இதுவரை என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள். நாட்டு மக்களுக்கு இதுக்கு இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அரசியலை மட்டும் பற்றிக்கிட்டு ஃபோட்டோ காட்டுகிறதுக்கா எலெக்ஷன் நடிக்கிறீங்க? அசிங்கமாக இல்லையா? இவர் எப்படின்னா அவங்க அத்தை, அதை விட அவங்கள வந்து இவர் சொல்லிட்டார்ல எடப்பாடி, 2Gயில் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா இந்த அம்மா அவர் கவர்னராக போடுவாருன்னாங்க. அவர் சொன்னார், ஏம்மா நீ வந்து 2Gயில் அப்பீல் இருக்குது, நீ கூடிய சீக்கிரம் ஜெயிலில் போயிடுவேன். ஏன் அப்படி சொன்னார் எடப்பாடி? அவங்க ராசா வந்து இந்த சமீபத்தில் பேசினார்ல, அந்த ஆடியோ வெளியில் வந்தது. ராசா என்ன சொன்னார் அதில்? கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. என்ன அந்த கலைஞர் டிவிக்கு இயக்குனர் யார்?
நீங்கள் கனிமொழி நீங்கள் எதுக்குறதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? கனிமொழி இந்த கலைஞர் டிவிக்கு நீங்கள் இயக்குனராக இருந்ததுனால கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபா அந்த இதில் வந்துக்கிட்டு 2G வழக்கில் வாங்கப்பட்ட லஞ்சம் 200 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தது, கலைஞர் டிவி அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு நீங்கள் இயக்குனர், அதனால தானே உங்களை கைது பண்ணாங்க. இப்போ ராசா சொல்கிறாரு கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலைன்னு குற்றம் சாட்டப்பட்ட அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராசா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் திருப்பி அப்பீல் இது பண்ணால் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும்ல. அதனால தான் அவர் சொன்னார். எடப்பாடி சொன்னதுக்கு சட்டப்பூர்வமானது இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? உங்களைப் போல 100 தலைவர்களை வெற்றி கொண்டவர் எங்களுடைய அப்பா. அவரின் முத்துவேல் கருணாநிதியின் மகளை உங்களால் மிரட்டி பார்க்க முடியாது. இவங்க அப்பா 100 பேரை வெற்றி கொண்டாங்களாம். அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புறேன், நான் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதியுடைய மகள். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடியவள் நான் இல்லை. பெண் என்று நினைத்து நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்களை போல 100 பேரை வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் நான். காலமியா எம்ஜிஆர்கிட்ட உங்கள் அப்பா மண்ணை கவுனதை அந்த தமிழ்நாடே அறியுமா? ஜெயலலிதாட்ட போய் மண்ணை கவுனதை அந்த தமிழ்நாடே அறியும். எம்ஜிஆர்கிட்ட போய் 1973 நடந்த திண்டுக்கல் சட்டசபை இது பார்லிமெண்ட் இடைத்தேர்தலில் உங்கள் அப்பா 3வது இடத்துக்கு போய் டெபாசிட்டுக்கு ஜஸ்ட்டு தப்பிச்சு பொன்முத்துராமலிங்கம் நிற்க வச்சு 1.5 லட்சம் ஓட்டில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். 100 பேரை உங்கள் அப்பா வெற்றி கொண்டாரோ. 1977 மன்னக்கவுனார் ஞாபகம் இருக்கா? 1980 மன்னக்கவுனார் ஞாபகம் இருக்கா? 1984 மன்னக்கவுனார் ஞாபகம் இருக்கா? 84 எலெக்ஷனில் உங்கள் அப்பா நிற்கவே இல்லை, எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாருன்ட்டு. தேர்தலிலே நிற்காமல் இது பண்ணார். அவர் தான் 100 பேரை வெற்றி கொண்டவரா? இப்போ உங்கள் இப்போ அண்ணன் கனவு காங்குறாரு. உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஸ்டாலின் கனவு காங்குறாரு 234 தொகுதியில் ஜெயிப்போன்னு. உங்கள் அப்பா இதே மாதிரி கனவு கண்டார் 1980. இந்திரா காந்தியும் அவரும் ஒன்று சேர்ந்து எம்ஜிஆரை எதிர்த்து நிற்கும்போது நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் போஸ்டர் அடித்தார், முதல்வர் கருணாநிதிக்கு வாழ்த்துக்கள்னு. பார்த்தா அண்ணா நகரிலேயே தோத்தார். எம்ஜிஆர் புண்ணியத்தில் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டார். அன்னைக்கு இதில் 1980 100 பேரை பார்த்து வெற்றி கொண்டவரா அவங்க அப்பா? 1991 2 சீட்டு ஜெயிச்சார் 234. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்காங்கன்னு பயந்துக்கிட்டு உள்ளேயே போகல. ஏன்னா சேலை பிடிச்சி இழுத்தாங்க 89 91 சேலை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ தான் ஜெயலலிதா சொன்னாங்க சிஎம்மாக உள்ள வரேன்னாங்க. இவர் 2 சீட்டு ஜெயிச்சார், அந்த அம்மா சிஎம்மா நாங்கள் சட்டசபைக்கே போகல, ராஜினாமா பண்ணிட்டார். இலங்கை பிரச்சனைக்காக ராஜினாமா பண்ணுறேன்னு. அதை 91 வாங்கின அடி 100 பேரை ஜெயிச்சாருன்னு சொல்கிறீங்களே. 96 ரஜினிகாந்த் ஃபோட்டோவை போட்டு ரஜினிகாந்தின் ஆசை பெற்ற வேட்பாளர் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்கள்னு இதே சேப்பாக்கில் போஸ்டர் விட்டுனாங்களா இல்லையான்னு கேளுங்க. 100 பேரை வெற்றி கொண்டவர் ஏன் அன்றைக்கி தனியாக நின்று ஜெயிக்க முடியலை? 2001 மன்னக்கவுனீங்க, 2011 மன்னக்கவுனார் உங்கள் அப்பா, 2014 மன்னக்கவுனார். 100 பேரை ஜெயிச்சு சாதனை படைத்தவர்னு எப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவரில் என்ன இழிச்சுவாயனா? எங்களுக்கு தெரியாதா சரித்திரம்? இன்றைக்கி இளைஞர்கள் சரித்திரத்தை படிச்சுக்கிட்டு வராங்க. இந்த இளைஞர்கள் நடுத்தர வயதில் இருப்பவங்களும் படிச்சுக்கிட்டு வராங்க. இதனால் பெருசாக பேசாதீங்க. 100 பேர் ஜெயிச்சவர் இதெல்லாம். பாயிண்ட்டுக்கு வாங்க, அரசியல் பேசுங்க. மதுரையில் போய் பேசுகிறாங்க. அந்த சுந்தர் குஷ்புவின் கணவர் நிற்கிறார் சுந்தருங்கிறவர். அவரை எங்கேயோ இருந்துட்டு மதுரைக்கு ஏன் வராங்க, இவங்க மதுரையை சேர்ந்தவங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஏம்மா உனக்கும் தூத்துக்குடிக்கு என்னம்மா சம்மந்தம்? நீ சென்னையிலேருந்து தூத்துக்குடியில் வந்து நிற்கலையா? நீ நிற்கும்போது நான் ஏன் சென்னையில் இருந்துட்டு மதுரையில் நிற்கக்கூடாது? நான் உண்மையான மதுரைக்காரமான்னார். அது மாதிரி இவங்க பேசுகிற வேதாந்தெல்லாம் அப்படியே இதாக பேசுவோம். யாருக்குமே பயப்படாதவங்களாம் அவங்க அப்பா. இவரும் என்னை மிரட்ட முடியாதுன்னாங்க. மிரட்ட முடியாதுங்கிறவங்க ஏன் அமித்ஷாட்ட போய் காலில் விழுந்து இந்த 2024 MP தேர்தலில் நான் தோற்று போயிடுவேன், தயவுசெய்து என் தொகுதியில் பிஜேபியை நிறுத்தாதீங்க எனக்கு ஏன் கெஞ்சினீங்க? அவ்வளோ வீரருடைய பையன் பொண்ணாச்சே நீங்கள். சரத்குமார் நிற்கிறாருன்னு ஒன்று பயம் வந்துக்கிட்டு அங்கே போய் ஏன் காலில் விழுந்தீங்க?
2Gயில் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதே அமித்ஷாட்ட போய் என் காலில் விழுந்தீங்க. அப்பப்போ போய் இவர்கிட்ட வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட நீங்களும் உங்கள் கட்சிக்காரவங்களும் காலில் விழுகிற கதையெல்லாம் தெரியாதா? அப்போ என்ன அர்த்தம்? என்னமோ வீராதி வீரன் மாதிரி பேசுகிறீங்களே. உங்கள் அப்பா வீராதி வீரர் இல்லை, 100 பேர்த்த வெற்றி பெற்றவர் இல்லை. எம்ஜிஆர்ட்டையும் ஜெயலலிதாட்டையும் மாற்றி மாற்றி கேவலப்பட்டு தோற்றவர் தான் உங்களுடைய தந்தை. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அண்ணன் உங்கள் அண்ணனையும் புரிய வைங்க. அண்ணன் சொல்கிறாரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாராம். என்னையா ரெக்கார்டுனா, 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரெக்கார்டை உடைக்கிறம்பா இருக்கிறாங்க. எதுவும் ஏவிஎம் மிஷினை மாற்ற போகிறாரான்னு தெரியல. திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்களே, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. இல்லை இதான் 10,000 கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஊர் பூரா காரியத்து பூரா 2வது எம்எல்ஏ முதன் மந்திரியாவன்னு எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கள நிலவரம் என்ன தெரியுமா ஸ்டாலின்? கொளத்தூரில் உங்கள் பொழப்பே மோசமாக இருக்குது. கொளத்தூரில் நீங்கள் தோற்பது உறுதி. அப்படி இருக்குது. 234 தொகுதியிலையும் ஜெயிப்பேன்னு சும்மா மாறுதட்டிக்கிட்டு இருக்கீங்களே. ரெக்கார்டை உடைப்பேன், திரும்பி வருவேன்னு அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நான் 100 வயசு வரை உயிரோடு இருப்பேன் அப்படின்னு விதியை மாற்றி காமிக்கிற மாதிரி பேசினார். என்ன ஆச்சு? இறைவனின் விதி என்ன செஞ்சிச்சு? அது மாதிரி நீங்கள் என்னமோ விதியை உடைச்சி இதில் 2வது தடவை வந்துடுவீங்க. கனவு கூட காங்காதீங்க. அப்படியே விஜய் ரசிகர்கள் சொல்கிறார். சில பேர் நடிகரின் பின்னால் பைக்கில் போகிறாங்களாம், அவங்கெல்லாம் திருந்தணும் அப்படிங்கிறாரு. இளைஞர்கள் பின்னாடி போய் பல்வேறு விபத்துகளை சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியா இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் விபத்துகளை சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அட்வைஸ் பண்றீங்க உங்களுக்கு? அவங்கள நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது திருந்துவாங்க, விரைவில் திருந்துவாங்க. நடிகரின் பின்னால் பைக்கில் போகிறோமே, விஜய்க்கு பின்னாடி அவன் உணர்வுபூர்வமாக போகிறான். விஜய் வந்து பின்னாடி பைக்கில் வாங்கினேன் யாரையும் கூப்பிட்டாரா? இல்லை உங்களை மாதிரி 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஆட்களை ரெடி பண்ணி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரா? அவர் போகிறாரு, ரசிகர்கள் பின்னாடி வராங்க. அப்படித்தான் விஜய்க்கு. ஆனால் உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? ஜெயிலுக்கு போகும்போது கட்சிக்காரன் 5 பேரை தீக்குளிக்க வையின்னு சொன்னவர் உங்கள் தந்தை. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்கள் அப்பா சரித்திரம் தெரியாமல் இருக்குமா? தான் ஜெயிலுக்கு போயிட்டா கட்சிக்காரனை தீக்குளிக்க வையின்னாரு. அது மாதிரி இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறாரா விஜய்? அவன் உணர்வுபூர்வமாக போகிறான். உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி உணர்வுபூர்வமாக வந்த தொண்டர்களே கிடையாது. நீங்களே ஆளை வச்சு ரூபாயை கொடுத்து தீக்குழி அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அப்பா கதைக்காகத்தான் எண்ணுயிர் தோழன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையே பாரதி ராஜா எடுத்தார். அப்போ பெரிதாக பேசப்பட்டது கருணாநிதியை பற்றின கதை. அவர் ஜெயிலுக்கு போகும்போது இவரே தொண்டர்களை தீக்குளிக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணாருங்க. அதனால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆளுங்கள்ல விஜய் பின்னாடி வர்றவங்க, அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. உங்கள் தந்தைக்கு இது மாதிரி தொண்டர்கள் இருந்ததே கிடையாது. அண்ணாதுரைக்கு இருந்தாங்க. அண்ணாதுரை சத்தனிக்கு மொட்டை போட்டு வந்தான், ட்ரெயின் கூரையில் உட்காந்து வந்தான். 25 பேர் செத்தான், 50 பேர் வர. அவன் அண்ணாதுரைக்கு அப்படி தொண்டர்கள் இருந்தான். உங்கள் அப்பாவுக்கு அப்படி தொண்டர்கள் இல்லை. அதனால் விஜயின் தொண்டர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தை பதிவு செய்வது. அடுத்தது, சசிகலா இந்த தேர்தலில் 64 தொகுதியில் ஆட்களை நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஸ்டாலினுடைய கையால் சசிகலா அவங்கெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஜாதி பாசத்தில் அவங்கள சப்போர்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஜாதி நீங்கள் முக்குளத்தோருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாதி. நாட்டுக்காக சுதந்திரம் வரும்போது அத்தனை பேரும் போய் நின்னான். உங்கள் முக்குளத்தோர் இருக்கிறவங்க நேதாஜி படையில் போய் நின்னான். உயிரை கொடுக்கறதுக்கு நேதாஜியின் தொண்டர்களாக போய் நின்னான். எத்தனை பேர் செத்தான் தெரியுமா? அவர்களின் குடும்பம் எல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க நேதாஜி இதில் ஐஎன்ஏயில். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு கம்யூனிட்டி முக்குளத்தோர் கம்யூனிட்டி. யார் பின்னாடி போகிறீங்க? நாட்டையே கொள்ளையடித்து 4 வருஷம் ஜெயிலுக்கு போனவங்க பின்னாடி போகிறீங்க. பசும்பொன் முத்துராமன் இங்கே தேவரை சித்தர் மாதிரி இருந்தவர். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் சசிகலாவை போய் தலைவராக ஏற்கலாமா? அந்த இதுக்கே ஒரு அவப்பெயராச்சு. 64 தொகுதியில் நின்றுக்கிட்டு முக்குளத்தோர் வாக்கை வாங்கி அதிமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் இதுபடி நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 64 பேர்? அந்த இவங்ககிட்டலாம் நான் பேசினேன், நிற்கிறவங்ககிட்ட அதிமுக ஓட்ட பிரிங்கிறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக ஓட்டை பிரித்தா ஸ்டாலின் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக
ஸ்டாலினால் அனுப்பப்பட்ட ஏஜென்ட்டு தான் அவர் சசிகலா. நல்லா யோசிங்க. முதல்லையே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து எம்ஜிஆருக்காக போடப்பட்ட ஸ்பை தான் சசிகலா, ஜெயலலிதாவை கண்காணிக்க. அப்படி வந்தவங்க, அவங்களால கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க, அவங்க போய் ஸ்டாலின் பின்னாடி நிற்கலாமா? அந்த அம்மா சாகுறதுக்கு காரணமே இந்த கூட்டம் தானே. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்கள நம்ம எடப்பாடியை, நன்றி இல்லாதவர் எடப்பாடி, நம்பிக்கை துரோகம் செய்தாரு. நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யலையா? வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். எந்த அதிமுகவால் வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சிங்களோ, எந்த அதிமுக உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து தான் நீங்கள் பிரபலமானீங்களோ, அந்த அதிமுகவை தோற்கடிப்பதற்கு இன்று ஸ்டாலினுடன் பேரம் பேசி 64 தொகுதிகளில் நிற்கிற இது வந்து நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவர் சொல்கிறாங்க, நாய் கூட பிஸ்கட்டு போட்டால் நன்றியோடு இருக்குமா? எடப்பாடி இல்லை, எடப்பாடிக்கு என்ன பிச்சையாக போட்டீங்க, பிஸ்கட்டாக போட்டீங்க? எடப்பாடிகிட்ட எத்தனை கோடி கேட்டீங்க முதலமைச்சராகிறதுக்கு? அப்போ அத்தனை கோடி வாங்கிட்டு தானே முதலமைச்சராக்குனீங்க. என்னமோ அவருக்கு வந்து மிகப்பெரிய இது செஞ்ச மாதிரி இவர் சொல்கிறார். இவங்க உதயநிதி ஃபோட்டோவை காமிக்கிறாரு, என் காலில் விழுந்த ஃபோட்டோவை. அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் உண்மையை தானே சொல்கிறார். உதயநிதி பாலிடால் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படித்த ஃபோட்டோ இருக்குது, அதை பெருசாக்கி காமிக்கிறான். ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. உதயநிதி சினிமா நடிகையோட சுற்றுன ஃபோட்டோலாம் ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. அதனால் சசிகலா அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் காலம் கடந்து விட்டது. நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கீங்க? ஆறுமுகசாமி கமிஷனில் வாக்குமூலம், என்னையும் ஜெயலலிதாவையும் கொள்வதற்கு திமுகவில் வந்து லாரி அனுப்புனாங்கன்னு கொடுத்தீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கருணாநிதியின் பையனான ஸ்டாலினுக்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா, அவருக்கு போய் ஆதரவு கொடுத்து அதிமுகவை பிரித்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் அவர்களின் ஆத்மா உங்களை மன்னிக்காது. அதனால் சசிகலாவை திருந்து சொல்கிறேன், யாரும் சசிகலாவுக்கு ஓட்டு போடாதீங்க. அவர்களுடைய எண்ணமே வந்து ஸ்டாலினை மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும், அதிமுக ஓட்டுக்களை பிரிக்கணும்னு தான். முக்குளத்தூர் மக்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன், வேண்டுகோளாக விடுக்கிறேன். எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் நீங்கள், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் நீங்கள். நேதாஜிக்கு கொடி தூக்கிய நீங்கள் சசிகலாவுக்கு கொடி தூக்கினால் சரித்திரம் உங்களை மன்னிக்காது. அதைத்தான் நான் சொல்லுவேன். பசுமன் முத்துராமலிங்கத்தோருக்கு கொடி தூக்குனாலுங்க, நீங்கள் நேதாஜிக்கு கொடி தூக்குனாலும் இன்றைக்கி யாருக்கு போய் கொடி தூக்குறீங்க? இவ்வளோ ஊழலையும் செய்து விட்டு 4 வருஷம் ஜெயிலுக்கு போனவங்களுக்காக போய் கொடி தூக்க போகிறீங்க? அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். எல்லா தொகுதிகளிலும் சசிகலாவின் கட்சி டெபாசிட் இழக்கணும். முக்குளத்தூர் அதை ஒரு சபதமாக ஏற்படுத்துங்க. நேதாஜி ஒரு பக்கமும் பசுமன் முத்துராமலிங்கத்தோர் ஒரு பக்கமும் நினச்சி பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் செய்வது சரியா என்று உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களை வந்து ஜாதி ரீதியாக ஓட்டை வாங்கி கொண்டு வருங்காலத்தில் பேரம் பேசலாம் என்று இருக்கிறார். அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.